தமிழகத்தின் இந்திய விடுதலைப் போராட்ட வரலாறு இரண்டாம் பகுதி. 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தமிழகத்தில் துவங்கிய ஆங்கிலேய எதிர்ப்பு போராட்டங்களே இந்தியாவின் பல பகுதிகளிலும் பரவி இந்திய விடுதலை வேட்கையை அனைவர் இதயத்திலும் எழச் செய்தது. சென்னையில் ஆங்கிலேயரை எதிர்த்து சென்னை சுதேசிகள் சங்கமும் சென்னை மகாஜன சபையும் துவக்கப்பட்டன. 1884ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னை அடையாற்றில் பிரம்மஞான சபை துவக்கப்பட்டு ஆங்கிலேயருக்கு எதிரான பொது அமைப்பை ஏற்படுத்த எண்ணியது. அதே நேரத்தில் மும்பையில் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைக்கப்பட்டு போராட்ட திட்டங்கள் வகுக்கப்பட்டன. இதன் முதல் மாநாடு 1885ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி மும்பையில் கூடியது. சென்னையில் இருந்து 21 பிரதிநிதிகள் முதல் மாநாட்டிற்கு சென்றனர். இரண்டாவது மாநாடு கொல்கத்தாவிலும், மூன்றாவது மாநாடு சென்னையில் 1000 விளக்கு பகுதியில் மக்கீஸ் தோட்டம் என்ற இடத்தில் நடைபெற்றது. 1920இல் நாகபுரியில் நடைபெற்ற மாநாட்டுக்கு தலைவர் சி. விஜயராகவாச்சாரியார் என்ற தமிழர், அவர் மிதவாதியாக இருந்தார். பாலகங்காதர திலகரை பின்பற்றியவர்கள் தீவிரவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். வங்காள பிரிவினையின் தொடர்ச்சியாக சுதேசி இயக்கத்தில் ஈடுபாடு கொண்ட தீவிரவாதியாக வ.உ. சிதம்பரம் பிள்ளை தூத்துக்குடியில் சுதேசி கப்பல் கம்பெனியை 1906 நவம்பரில் துவக்கினார். 1907ஆம் ஆண்டு சூரத்தில் நடைபெற்ற சூரத் காங்கிரஸில் வ.உ.சியின் தலைமையில் தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டு தீவிரவாதிகளை புரட்சி கவிஞர் சுப்பிரமணிய பாரதியும், மண்டயம் சீனிவாசாச்சாரியும், சக்கரை செட்டியாரும் முக்கியமானவர்கள். 1908இல் நடைபெற்ற போராட்டத்தில் வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் கைதை கண்டித்து தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் வன்முறை கலவரம் வெடித்து துப்பாக்கி சூடும் நடந்தது. 1911ஆம் ஆண்டு ஜூன் 11ஆம் தேதி மாவீரன் வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டரை மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டுக் கொன்றார். வெள்ளையரின் அடக்குமுறை தலைவிரித்தாடவே மகாகவி சுப்பிரமணிய பாரதி, வாவேசு ஐயர், நீலகண்ட பிரம்மச்சாரி, சுதேசி பத்மநாப ஐயர், சுப்பிரமணிய சிவா போன்றவர்கள் மறைமுகமாக சென்று இந்திய விடுதலைக்காக போராட ஆரம்பித்தார்கள். 1916ஆம் ஆண்டு செப்டம்பர் 3ஆம் நாள் சென்னை கோகலே மண்டபத்தில் சுயாட்சி சங்கம் அன்னி பெசண்டை தலைவராக கொண்டு துவக்கப்பட்டது. பிரம்மஞான சபைகள் சுயாட்சி இயக்க மையமாக மாறின. 1916ஆம் ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி எக்மோரில் வெள்ளையருக்கு எதிரான போராட்டம் துவங்கியது. சென்னை கவர்னர் பெட்லன் பிரபு போராட்டங்களுக்கு தடை விதித்தார். 1917ஆம் ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி அன்னி பெசண்ட் அம்மையார் கைது செய்யப்பட்டார். வெஸ்லி கல்லூரியில் தமிழாசிரியராக பணியாற்றிய திருவிக அவர்கள் வேலையை துறந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபடலானார். ராஜாஜியும் வக்கீல் வேலையை துறந்து அரசியலில் ஈடுபட ஆரம்பித்தார். காந்தி துவக்கிய ரவுலட் சட்ட எதிர்ப்பு சத்தியாகிரகத்தில் ராஜாஜி அவர்கள் ஆர்வம் கொண்டார். ராஜாஜியின் வேண்டுகோள் படி கஸ்தூரி ரங்க ஐயங்கார் காந்தியை தன் இல்லத்திற்கு அழைத்து தங்க வைத்தார். அங்குதான் போராட்ட திட்டம் உருவாகி சத்தியாகிரக சபை அமைக்கப்பட்டது.
சென்னை மாநிலத்தில் 120 பேர் சத்தியாகிரக சபதத்தில் கையொப்பமிட்டனர். ராஜாஜி, சத்யமூர்த்தி, வ.உ.சி., திருவிக போன்றவர்கள் சபதத்தில் கையொப்பமிட்டார்கள். 1919 ஆண்டு ஏப்ரல் 6 தமிழ்நாட்டில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு நாள் துக்க தினமாக கொண்டாடப்பட்டது. சென்னை நகரில் முழு ஹர்த்தால் நடைபெற்றது. நகரில் டிராம், பேருந்துகள், கார்கள் ஓடவில்லை. முஸ்லிம்களும் ஒத்துழைத்தனர். சென்னையில் சத்யாகிரகி என்ற பத்திரிகை வெளியிடப்பட்டது. அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட காந்தியின் சர்வோதயம், இந்திய சுயராஜ்யம் என்ற பத்திரிகைகளும் வீர சாவர்கரின் எரிமலை என்ற நூலையும் தமிழ்நாட்டு போராட்ட வீரர்கள் தெரு தெருவாக விற்பனை செய்தனர். காந்தியின் ஒத்துழைப்போடு இந்திய முஸ்லீம்கள் துவக்கிய கிலாபத் இயக்கத்திலும் ராஜாஜி கலந்து கொண்டார். தமிழ்நாட்டு கிலாபத் கமிட்டிகள் இந்துக்களின் ஆதரவோடு செயல்பட்டன. ஆனால் நீதி கட்சியினர் இந்த இயக்கத்தை ஆதரிக்கவில்லை. தமிழகத்தில் காந்தி அடிகளின் ஆதரவோடு உருவான ஒத்துழையாமை இயக்கம் சிறப்புடன் நடத்தப்பட்டது. வ.உ.சி. தனது வக்கீல் தொழிலையும் துறந்தார். முஸ்லிம்கள் தாங்கள் வகித்த மாஜிஸ்ட்ரேட் வேலைகளை விட்டு விலகினார்கள். பல வக்கீல்கள் நீதிமன்றம் செல்வதை புறக்கணித்தார்கள். 1921 ஆண்டு ஜனவரி 10 சென்னைக்கு வருகை தந்த கானாட் கோமகன் புறக்கணிக்கப்பட்டார். தமிழக நீதி கட்சியினரோ வெள்ளையதுரைக்கு வெண்சாமரம் வீசினார்கள். ஒத்துழையாமை இயக்கத்தை ஆதரித்து சென்னை தொழிலாளர்கள் யூனியன் சார்பில் பக்கிங்ஹாம் தொழிற்சாலையின் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தனர். 1921 ஆண்டு ஜூன் 27 தமிழகத்தில் கள்ளுக்கடை மறியல் கோயம்புத்தூர், சேலம் மற்றும் தென்னார்காடு மாவட்டங்களில் தீவிரமாக நடைபெறவே ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு கொண்ட ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி போன்றோர் கைது செய்யப்பட்டனர். கோவையில் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்ட ஈவே ராமசாமி நாயக்கர் கைது செய்யப்பட்டார். அந்த நேரத்தில் நீதி கட்சியினர் வெள்ளைய அரசை ஆதரித்ததால் ஒத்துழையாமை இயக்கத்தின் வெற்றிக்கு அதனால் தடை ஏற்பட்டது. சென்னையில் இருந்த சுயராஜ்ய கட்சியினர் சட்டமன்றத்திற்குள் ஒத்துழையாமை இயக்கத்தை செயல்படுத்த முடிவு செய்தனர். 1923 ஆண்டு நவம்பர் 13 நடைபெற்ற மத்திய சட்டமன்ற தேர்தலில் ஏ. அரங்கசாமி ஐயங்கார், ஆர்.கே. சண்முகம் செட்டியார் போன்றவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆனால் சுயராஜ்ய கட்சி வெகுநாள் நீடித்து போராட முடியவில்லை. அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் 1857 ஆண்டு நடைபெற்ற மக்கள் சுதந்திர புரட்சியை ஒடுக்கியதற்காக சென்னை இராணுவ பிரிவின் தலைவன் நீல் என்பவனுக்கு சென்னை நகரின் பிரதான பகுதியில் சிலை வைத்தார்கள். சுதந்திர போராட்ட தியாகிகளையும் பொதுமக்களையும் அடித்து நொறுக்கிய கொடுமைக்காரன் நீலின் சிலை தமிழர்களின் அவமான சின்னம் என்பதை தமிழகம் பூராவும் விளக்கி பிரசங்கம் செய்தார்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள். அதன்பின் சோமயாஜுலு, சுப்பராயலு நாயுடு, முகமது சாலியா ராவுத்தர் போன்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் 1927 ஆண்டு ஆகஸ்ட் 11 துவக்கிய போராட்டத்தில் நீலின் சிலையை உடைத்து சேதப்படுத்தினார்கள். அவர்களை கைது செய்த ஆங்கிலேய அரசு அவர்களுக்கு 6 மாத கடுங்காவல் தண்டனை விதித்தது. நீங்கள் தொடர்ந்து தமிழகத்தின் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றை எனது 3ஆம் பகுதியிலே கேட்கலாம்.